நம்ம கூட வந்து சூரி ப்ரோ இருக்காங்க. எஸ், அண்ட் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எதனாலாம் வந்துட்டு சூரி ப்ரோட உட்காந்து நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுனால விடுதலை பார்த்த ப்ரோ வேற மாதிரி இருந்துச்சு. ஐயோ தேங்க்யூ. வந்தவொடனே உங்களுக்கு சொன்னது தான், இட்ஸ் ஜஸ்ட் அமேசிங். உங்களோட ஆக்டிங் வந்து த்ரூ த ரூஃப் அப்படி இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்காக வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்களே எனக்காக ஏதோ கொண்டு வந்தீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் கொடுக்குறீங்களா, நான் கொடுத்துட்டுமா? ஆமாம், ஒன்றாவே கொடுத்துருவோம் ரெண்டு பேரும். ஓகே, இது என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து ப்ரோக்காக சிக்கன் கொண்டு வந்திருக்கேன். ப்ரோ வந்து எனக்காக வந்துட்டு பொரோட்டாவும் இருங்க. நமக்கு ஏன்டா உங்கள்கிட்ட காட்டிடுறேன், நல்லா இருக்கும். சொல்றத விட சவுச்சவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சவுச்சவ் உங்களுக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்கா? சவுச்சவ்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு சவுச்சவ் ராமசாமி, சவுச்சவ் ராமசாமி முதல் படத்தில் வர அந்த மூணார் ரமேஷன் கேரக்டர். ஆமாம், ஏன்னா அந்த சவுச்சவ் நீங்கள் நிறையா வந்து அதில் படமெல்லாம் ஒரு கேரக்டராகவே ட்ராவல் பண்ணுது. இல்லை, நீங்கள் வந்து ஆக்சுவலி எல்லா இடத்துக்கும் போயிட்டு அதில் வந்து கொடுப்பீங்க சவுச்சவ். ஆமாம், கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போது எனக்கும் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. நான் வந்து உங்களுக்காக சிக்கன் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. நீங்கள் கொடுத்த அன்போடு நான் சாப்பிட்டுருவேன். நான் கொடுத்த நீங்கள் அன்போடு சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் ப்ரோ. நான் இப்போ எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் திருப்பியுமே கேட்குறேன் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டுக்கு எது ப்ரோ? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டுன்னா கஞ்சி தான் ப்ரோ. நானே மாற்றியா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இது வந்து லாஸ்ட்டு ஒரு இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம், ஒரு 4 years எதாவது சாப்பிட்ருக்கேன். 4 years சிக்கன். ஆமாம், காய்கறி இந்த மாதிரி சிக்கன், இந்த சில நேரத்தில் தண்ணியில் அவிச்ச சிக்கன், ஃப்ரைல் பண்ண சிக்கன், உப்பு இல்லாமல் சிக்கன், அவிச்ச முட்டை, இந்த மாதிரி தான். நைட்டில் சப்பாத்தி, மத்தியானம் சப்பாத்தி. ஸோ நீங்கள் என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க அந்த 4 வருஷத்தில்? 4 வருஷம் நான் மிஸ் பண்ணுறது இப்போதைக்கு என்னோட ஃபேவரட் அதே தான். கஞ்சி தான் ப்ரோ. எங்கே போனால் நான் மிஸ் பண்ண கஞ்சி தான். கஞ்சி தான், அந்த மோர் கஞ்சி. அந்த மோர், அப்புறமா அந்த அதுக்கு அந்த கருவாடு, அந்த பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவாடு. எப்போ வீட்டுக்குள்ளே போனால், ஊருக்கு போனால் கூட, எங்கள் ஊருக்கு போனால் கூட ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போன உடனே எங்கள் வீட்டில் வந்து சப்போஸ் என் கூட கெஸ்ட்டு வராங்க, இல்லை ஆல்ரெடி கெஸ்ட்டு இருப்பாங்க வீட்டில், அப்போ மட்டன், சிக்கன், மீன், இப்படி எல்லா வகையுமே இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போயுமே பெரிய ஃபேமிலி, எல்லாமே தலையில் தான் உட்காந்துருவோம். இப்படி பெரிய காலில் ரவுண்டாக உட்காந்துருவோம். ஃபஸ்ட்டில் ஒருத்தங்க பழுமாரி ஆரம்பித்தாங்கன்னா அடுத்த ஆளுக்கு வர்றதுக்கு 1/2 ஆகும். அதாவது ரவுண்டு, பெரிய ரவுண்டு எல்லாத்துக்கும் இருப்பாங்க. ஒரு தட்டில் மட்டும் எங்கள் அம்மா கொண்டாந்து பழைய கஞ்சி, இப்படி தூக்கு வழியில் கஞ்சி பச்சை மிளகாய் கொண்டாந்து வைக்க முடியும். பார்க்குறவங்க யோசிப்பாங்க, என்ன கஞ்சி இது யாருக்கு வைப்பாங்க? பையனில் வந்து நான் உட்காந்து சாப்பிட்ருப்பேன். நான் பார்க்குறேங்க ஏம்பில் அதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. 3 வேலையை கொடுத்தா கூட எனக்கு போதும். கஞ்சி இது பரவாயில்ல. அஜித் சார் படம் எடுத்தாங்களா? ஆமாம், இது இந்த ஒரு கல்கத்தா வேதாளம் படத்து கல்கத்தா போயிருந்தோம். கல்கத்தா போகிறப்ப அங்கே நான் தான் எனக்கு கஞ்சிக்கு ஆசைப்பட்டேன். எனக்கு கஞ்சி கிடைக்கல. என் பசங்களுக்கு முதல் வேலையை இருந்தால் எங்கே போய் இறங்கினாலும் முதல்ல அவங்க போயிட்டு அந்த லோக்கல் ஏரியாவில் போய் எங்கே கஞ்சி கிடைக்கும்ன்றது அவங்க வேலையை அதுதான். நான் பார்த்தா சொல்லாமல் பிச்சை பிச்சை எடுத்துகிட்டு வரணும், அதே அவங்க வேலையை. அப்படி போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணே சக்ஸஸ்ன்னு வர்றாங்க. ஏன்னா சொல்ற நம்ம ராம்நாட்டில் உள்ளவங்களும் இங்கே ஒரு ஏரியாவில் தனியாக இருக்காங்க. இட்லி கடை ஃபேமஸ். அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இட்லி கடை நம்ம ஃபுல்லாக நம்ம இருக்காங்க ராம்நாட்டுக்காரங்க. அந்த ஏரியாவில் ஃபுல்லாக நம்ம இருக்காங்க. அங்கே கஞ்சி கிடைக்க மாட்டேன். போய் நைட்டு பேசி வச்சு டெய்லி எங்கள் அண்ணனுக்கு ஒரு 12 நாள் ஷூட்டிங். 12 நாள் கஞ்சி எடுக்கிறது அவங்க வேலைன்ட்டாங்க. நாட்டுக்கோழி வித் கஞ்சி பச்சை மிளகாய் இல்லை. டெய்லி எனக்கு மத்தியானம் வந்துடும். ஆமாம், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ. ஸோ இது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அந்த கஞ்சியும் அந்த இதுவும் சாப்பிட்டதுனால உங்களுக்கு அந்த இதில் பழகி உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆமாம். ஸோ அதான் எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலி இந்த பிரியாணி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை அந்த பிரியாணி தான் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை வந்து இந்த சிக்கன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பழக்கம் தான். ஆக்சுவலி நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து என்ன பழகிறோமோ அதுதான் நம்மளுக்கு டேஸ்ட்டு, அந்த அக்வைட் டேஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு வருது. எனக்கு இந்த ப்ரோ கஞ்சி பற்றி சொல்லும் போது எனக்கே வாய்வு வருது. ஏன்னா வந்துட்டு எனக்கு அந்த கஞ்சி மேட்டில் என்ன பிடிக்கும்னா, அதே மாதிரி அந்த பழைய சோறில் வந்து தண்ணி ஊற்றி வைப்பாங்க தெரியுமா, அதுக்கு அடுத்த நாள் காலையில் தயிர் போட்டு அதை அந்த வெங்காயம் சொன்ன மாதிரி கட் பண்ணி போட்டு அதை சாப்பிடும்போது அந்த வெங்காயம் மட்டும் வரும். அந்த வெங்காயத்தை கடிக்கும் போது மட்டும் ஒரு ஆனந்தம் வரும். அது வந்து அது லைக் அவ்வளோ சுகமாக இருக்கும். அது ஆக்சுவலி அது வதங்காமல் இருக்கும் இல்லையா? ஆமாம், ஆக்சுவலி இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அது போட்டு அடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு போய் எடுத்து வச்சோம்னா முன்னாடி போகிற சுரு பின்னாடி போகிற சைடு வாங்கிட்டு போகும். ஹைவேல கார் சைடு வாங்கிட்டு போகிற மாதிரி. இது பரவாயில்ல. நான் மலேசியா இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியா, அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டைமாக மலேசியா போனப்போ அங்கே போயிட்டு எனக்கு முக்கியமான கெஸ்ட்டில் என்ன அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இப்போ தான் டத்தோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆள் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என்கிட்ட இறால் இருக்குது, நம்ம தான் கடலில் எல்லாம் அப்படி இப்படின்னு என்னதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றாங்க. தனியாக அந்த டத்தோ ஒரு நிமிஷம் இப்படி வாங்கின கூப்பிட்டு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு கஞ்சி கிடைக்குமாண்டி புரியலன்றாரு. சாரி அப்படின்னு நான் கேட்டதுக்கு சாரி.
எனக்கு கஞ்சி வேணும். அதுக்கப்புறம் என் தம்பூருக்காக அது முக்கியமானவங்க அவங்க வந்து அவரை கூப்பிட்டு அவர் தனியாக கூப்பிட்டு ஏதோ பேசிட்டுருக்காரு. அவர் நேராக அங்கே என் ஃப்ரெண்டு வந்தார். ஏண்டா உனக்கு அங்கேருந்து குச்சி வந்து மரியாதையை வச்சு இப்போ உள்ள கப்பலுக்குள்ளே போகிறோம் உள்ள இவனுக்கு என்னன்னா மலேசியாவே ஃபுல்லாக சுற்றி காட்டினா கஞ்சி கேட்டான் அந்த ஆள்கிட்ட போட்டு. டேய் எனக்கு பிடிச்சா அதான் அவர் அதை வச்சிருக்க இது வச்சுக்கனா எனக்கு வேண்டது இதானே அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள பட்டால் அங்கே கொடுத்தா கொடுத்துட்டு பையனில் நாங்கள் கேட்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியா? ஓகே. உடனே பண்ணாங்க. உடனே பண்ண நல்லா இருக்கு. அது முதல் நாள் பண்ணாங்க. டைமிங் இருக்குது அதுக்கு. அதனால் இன்னைக்கு ஈவினிங் பண்ணிட்டாங்க. எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சோறு ஆக்கியாச்சு, ஆற வச்சாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. நைட்டு தூங்குறப்ப கேட்டுக்கிட்டவங்க தண்ணி ஊற்றியாச்சா எப்படி அப்படி எக்ஸ்ட்ரா இது பண்ணாதீங்க, அப்படியே சிம்பிளாக விட்டுருங்க. கேரட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவனை. அவன் அப்படியே விட்டுறோம் அவனை ஃப்ரீயா. ஆமாம். சில பேர் கஞ்சி ஈஸி கிடையாது போடுற அது கைப்பக்குவம் இருக்குது. அதை கொஞ்சம் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவீங்களே பையன் சொலப்பிடுவாங்க காலையில் உள்வாங்கிடுவேன். அது ரொம்ப டூ மச்சா பார்க்கக்கூடாது. அதை போட்டு கண்டுக்காத மாதிரி போய் ஆற விட்டு தக்க தண்ணி ஊற்றி இந்த முறை விட்டு பேசிக்கிட்டே எல்லாம் பண்ணிட்டு போகிறோம் தள்ளி விட்டுருவாங்க. மறுநாள் காலையில் எந்த பொண்ணு வந்தாலும் அவனை மதிக்க கண்டிப்பாக டிப்பட்டி வேணும் தான் சாப்பிடுவோம். அவனை அப்படி இருக்கணும். வாவ், இவ்வளோ நேரம் நான் வந்து கஞ்சி பற்றி பேசுவேன் நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. கைத்து அமேசிங், வேற லெவல். அதாவது ஒரு ரியல் ஃபுட் லவர் கூட உட்காந்து பேசுகிற மாதிரி. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை நாங்கள் சாப்பிட்றோம்ல, நீங்கள் வாங்க நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை சாப்பிடுங்க. நம்ம மக்கள் கீழே கிராமத்துக்கு அங்கே சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் டெஃபினட்டாக சாப்பிட சந்தோஷப்படுவோம்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அதுவும் சேர் சொல்லுவோமா? சேர் சொல்லுவோமா? நான் சவு சேர்ஸ், நீங்கள் வந்து சிக்கன் சேர்ஸுக்குவா. எனக்கு எச்சி ஊற்று நீங்கள் படிக்கிறத பார்த்தேன் சார். அது மடிச்சு பழக்கமாயிருச்சு ப்ரோ. சேர் ஓ யா, திஸ் இஸ் குட். நம்ம ஹஸ்பண்ட் யாரா வாங்கிட்டு வந்து சாரி உங்கள் இஷ்டம் வாங்கிட்டு இருந்தாங்களோ. ஆஹா, ஜெய்தூன் தானே? ஜெய்தூன் வாங்கிட்டாங்க, அப்போ நல்லா இருக்கு. சூப்பர். இது பேர் சொல்லிடுவீங்களா அதையும்? அது சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நல்லா இருக்குதுன்னா சொல்லிடலாம். நல்லா இல்லைன்னா வந்துட்டு சரி அப்படி விட்டுருவோம். சரி சொல்ல வேணாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த ஃபுட்டை பற்றி உள்ள நேரம் பேசணும்ல. உங்கள் ஊரில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கடை, உங்கள் கடை இல்லாமல் எந்த கடை? ஏன்னா உங்கள் கடை நல்லா இருக்கும் அப்படின்னு நானும் சாப்பிட்ருக்கேன், எனக்கு தெரியும். உங்கள் கடை பற்றி பேசும்போது என்னென்னு சொல்லிடுறேன். உங்கள் கடையில் இருக்க அந்த பணியாரம் வெளியே போய் நின்று நான் ஒரு 3-4 வாட்டி சாப்பிட்ருக்கேன். இட்ஸ் அமேசிங் பணியாரம். ஐ ஜஸ்ட் லவ் தட் பணியாரம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அம்மன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசிட்டு இருக்கோங்க. அதில் வந்துட்டு வெளியில் நான் போயிட்டு 3-4 வாட்டி சாப்பிட்ருக்கேன். நம்ம வீடியோ பண்ணணும்னு நினைப்பேன். பட் தென் நீங்கள் போகும்போது அந்த டைம் இருக்காமல் போயிடும் எங்களுக்கு. மதுரையில் அங்கே போய் வெளியே நின்று டீ ஆர்டர் பண்ணிட்டு அந்த அந்த இது இருக்குது தெரியுமா, அந்த பணியாரம், நெய் பணியாரம் நிறைய சாப்பிட்டே இருக்கும். அங்கே நின்று 4-5 பேர் போயிட்டே இருக்கும். இல்லை அதனால பெருசாக இவ்வளோ பெருசாக வேறு இருக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் கூட இங்கே நம்ம மக்கள் முக்கியமான ஆக்டர்ஸ் எதாவது கேட்குறப்ப அந்த பணியாரம் கேட்பாங்க. அங்கே பசங்க கட்டி கொடுத்து விட்ருவாங்க. ஓகே. ஆட்கள் வச்சு சூடாக கொடுத்து விட்ருவாங்க. நல்லா வாசமாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். ஆக்சுவலி அது நீங்கள் கண்டிப்பாக மதுரையில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்பீங்க. யாராவது சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணியாரம் போய் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மதுரை ஃபுட்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்துட்டு இதுவும் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் அதர் தேன் யுவர் ரெஸ்டாரண்ட், உங்களோட ரெஸ்டாரண்ட் இல்லாமல். அது மாதிரி நிறையா கடைக்கு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. நீங்கள் எப்படி பணியாரம்னு சொன்னீங்களா, அம்மாண்ட வந்து நம்ம ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. நான் நான்வெஜ்ஜு எங்கள் ஹோட்டல் ஐயன் இருக்குது. ஐயன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குமார் மெஸ்ஸில் சாப்பிட்ருக்கேன், கோனார் மெஸ்ஸில் சாப்பிட்ருக்கேன். அந்த ஆறுமுகம் மெஸ் சொன்னாங்க. ஆமாம், ஆறுமுகம் மட்டன் ஸ்டால், ஈவினிங் மட்டன் ஸ்டால் அங்கே. அப்புறம் நான் அதிகமாக அந்த வண்டி கடை சாப்பிட்ருக்கேன். நான் முன்னாடி சாப்பிட்டு பழக்கம். அப்படின்னா இப்போ என்ன பண்ணி போய் காரில் நின்றுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு ஓரமாக அந்த பிளாட்பாத் வச்சு வைக்கிறாங்களே சட்டியில் சூடாக, அது சாப்பிட்ருக்கேன். விடுதலை படம் அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தியேட்டரில் பார்த்ததை விட நான் இப்போ ZEE5ல பார்த்தேன். அதாவது அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்டக்க எக்ஸ்ட்ரா இருக்குது இதில். அந்த இதில் ஆல்சோ ராவாக இருக்குது. அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம் போல நம்ம தியேட்டரில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ செகண்ட் பார்ட், அதாவது அடுத்த பார்ட் வரப்போதில்லை, அதுக்காக பார்த்தீங்கன்னா சில க்ளூஸ்லாம் கூட அந்த இந்த இதில் இருக்குது இந்த வேர்ஷனில். ஸோ செகண்ட் பார்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த பாட்டுக்கு? எல்லாம் ஷூட்லாம் முடிஞ்சிருச்சா? இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க? ஷூட் முடிச்சு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 days ஷூட் இருக்குது. இன்னும் இருக்குது 20 நாள் ஷூட்? ஆமாம், ஓகே, கண்டிப்பாக இருக்குது. ஓகே. எனக்கு ஒரு 10 நாள் இருக்குது. வாத்தியார் சேதுபதிக்கு வந்து அவருக்கு ஒரு 20 நாள் இருக்கும். டோட்டலாக ஒரு 30 நாள் ஷூட்டிங் இருக்குது. என்ன கேட்டால் விடுதலை பாட்டு 1 தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் விட்டுருக்கு. இப்போ செகண்ட் பார்ட் ஏதாவது எப்போ வரும் அந்த மாதிரி? இல்லை, அந்த வருஷத்துக்குள்ளே வந்து, அதாவது அக்டோபர் 2 பிளான் பண்ணியிருக்காங்க. வந்துடும் நினைக்கிறேன். நான் பயங்கர ஆர்வமாக நாங்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஏன்னா அந்த படம் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துச்சு. இன்னும் இந்த கஷ்டம் இதை பார்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு மாதிரி தோணுது இல்லையா? செகண்ட் பார்ட்டில் பார்த்தாலும் தெரியும் இன்னும் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஓகே, அவ்வளோ கஷ்டம். இப்போ வந்து வெற்றிமாறன் சார் நீங்கள் நடிச்சிங்களே, இந்த மாதிரி அவர் இல்லாமல் இன்னொரு டைரக்டர் நான் இவருடன் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னா எந்த டைரக்டர்?
ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னா அது சங்கர் சாரையும் மணிரத்னம் சாரோட எனக்கு ஒர்க் பண்ண ஆசை. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஏன்னா சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ண ஆசை. அப்படிங்களா? ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு அந்த மாதிரி? இல்லை சினிமாவுக்கு வந்திருந்து அவரோட படங்கள்லாம் பார்த்துட்டு அவரோட ஒர்க் பண்ண ஆசை. ஒரு 2 மீட்டிங்கில் அவரை நேரில் பார்த்துருக்கேன். அவர் ஸ்க்ரீனில் பார்த்து ஒரு வியந்த ஒரு பெரிய டேரக்டராக பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சமீபத்தில் ஒரு 2-3 சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 ஃபங்க்ஷனில் அவர்கிட்ட பார்த்து பேச வாய்ப்பு கிடச்சி. அப்போது மனுஷன் அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறாரு. வெளியில் ஒரு சங்கர் சார் அப்படின்னு இருக்குது, நேரில் பார்த்து ரொம்ப குழந்தமாக இருக்காது. ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மனுஷன், ஜாலியாக பேசுகிறாரு சார். நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை சங்கர் சார் படத்தை நடிக்கணும் அப்படின்னு. சூப்பர் சூப்பர். ஸோ வந்து வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து துபாயில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இது பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலி இது இப்போ பண்ணுவீங்களா? பண்ணுற மாதிரி ஐடியா எதுவும் இருக்குதா? அந்த 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 படம் தெரியல. வெற்றிமாறன் தான் முடிவு பண்ணார். எங்கே அவருக்கு இருக்க கமிட்மெண்ட் அப்படி ஒன்று கிடச்சினா அதை விட சந்தோஷம். என்ன ஜாக் பாட்டு இதுவே வந்து நான் ஒரு படம் நினச்சி போனேன், 2 படம் கிடச்சிருச்சு எனக்கு. உண்மைக்கே சந்தோஷப்படுறதுக்கு இதே இல்லை, வார்த்தையே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவளை நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக கடவுள் எனக்கு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். 2 படமாக 100 படமும் கொடுத்தா அதை வேண்டாம், பேராசைப்படக்கூடாது. ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து அண்ணன் பண்ணாருன்னா கண்டிப்பாக போய் சண்டை போட்டு அழுதாவது அதை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அழுது நானே பண்ணிடுவேன். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்போ வந்து இந்த கொஸ்டின் நான் கேட்கலாமா வேணாமான்னு தெரியல, பட் எனக்கு கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதாவது இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து வாத்தியார் கேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்ததாக வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அதிகமாச்சு அந்த கேரக்டரோட இது. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பேடாக ஃபீல் ஆச்சா? ஏன்னா நம்மளோட ஒரு கேரக்டர் வந்து கொஞ்சம் பெருசாக இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எதுவும் திங்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இதுவாச்சா? இல்லை இல்லை, ஆனால் என்னோடய ரோல் எனக்கான ரோல் அதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ இன்னொன்று டேரக்டர் ரொம்ப கரெக்டாக இருப்பாருன்றது எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் மேலே பிலீஃப் இருக்குது உங்களுக்கு? அவர் என்ன சொன்னாங்க அதையும் தாண்டியுமே டேரக்டர் சார் சில விஷயம் சொல்லிட்டாரு, கேமரா மூலமாக சொல்லிவிட்டாங்க. சூரிய எதுவும் நினச்சிக்க வேணான்னு சொல்லுங்கள், சூரிக்கானது சூரிய அது அந்த கேரக்டர்லேருந்து எப்பயும் எதுவுமே கீழே இறங்காது, கரெக்டாக அப்படின்னாங்க. அவர் வந்து எனக்கு சொன்னப்போ எனக்கு ட்ரிபிள் சந்தோஷம். என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். நாளில் தெளிவாக சேது வந்தோன்னு பயங்கரமாக கிளாப் பண்ணிக்கிட்டேன் நான் உள்ள. இதான் உண்மை. நான் அந்த விளக்கு முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய லக்கு, அதாவது மிகப்பெரிய ஜாமானங்கள் இளையராஜா சார், வெற்றிமாறன் இருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது கேரக்டர் நடிப்போமா அப்படின்னு எதிர்பார்த்த நமக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லீட் ரோல் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கப்போ நம்ம ஃபஸ்ட்டு படம் லாஞ்சிங்க வந்து சேது இன்னும் உள்ளே வரப்போ இன்னும் படம் பெருசாகும். எதிர்பார்ப்பு இன்னும் படத்துக்கு பெருசாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவரால் உள்ள விட்டாங்க, கௌதம் மாஸ்டர் உள்ள விட்டாங்க. ஸோ இப்படி பெரிய ஆட்களாக இருக்கப்போ அவங்க மேலே நம்ம சவாரி பேர் நம்ம புத்திசாலித்தனமா நம்ம விட்டுக்கிட்டு நம்ம தனியாக நான் தான் குதிரையை ஓட்டுவேன் அப்படின்ட்டு நீ அடுத்தடுத்து ஓட்டிக்கு ராஜா எடுத்தோடனே நம்ம அது ரிஸ்க்கு. ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு படம் வெற்றி படம் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இவங்கெல்லாம் சேர்ந்து வெற்றி மண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் படத்துக்கு ஒரு மனுஷன், மிகப்பெரிய ஒரு டேரக்டர் இளையராஜா சார் 45 வருஷம் ஹீரோ சினிமாவில், சேதுபதி மிகப்பெரிய ஒரு நடிகன், கௌதம் வாசன் சார் மிகப்பெரிய ஒரு டேரக்டர், இப்படி எல்லாரும் சேர்ந்து சூரிய கதையை நான் நினைக்கிற படத்தில் நான் இருக்காங்க. அப்போ இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? அதனால சந்தோஷம் தான் பட்டு நான் துளி கூட யோசிக்கவே இல்லை. பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். த வே ஹி புட் இட், அதை எப்படி வந்து அவங்க அதை திங்க் பண்ணி அதை வந்து அவங்க அதை யோசிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து கமெண்டபிள், வேற லெவல் ப்ரோ. செம்ம சூப்பராக இருக்குது கேட்கும்போது. என்னோட யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சரி, என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு ஃபேவரட் யூடியூபர் அப்படின்னா யார்? இது வந்து இங்கே உட்காந்துட்டு நீங்கள் இதை கேட்குறது வந்தது. ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், ஏன் இவ்வளோ பேருக்கு இப்போ ஏன் இர்பானுக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது வெளியில் அப்படின்னா அதான் காரணம். ஏன்னா உங்கள் இது அதிகமாக இருக்குது ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இல்லை இருக்காங்க. இல்லை பயங்கரமாக ரீச் இருக்குது, பயங்கரமாக ரீச் இருக்குது. பார்க்குறாங்க ரீச்சை தாண்டி நீங்கள் பண்ணுற இது நல்லா இருக்குது. அது என்ஜாய் பார்க்கறதுல ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பண்ண ரொம்ப நான் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரி இருக்குது. ஒன்று இன்னொன்று என்னென்னா அதை ப்ராப்பராக அது பக்காவாக அது ப்ரோக்ராம் மாதிரி பண்ணல. நீங்கள் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ. நீங்கள் 2 மணி பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஜாலியாக கூட்டிட்டீங்க போகிறது, காரில் போகிறது, நடந்துட்டு பேசிட்டே போகிறது, அவங்ககிட்ட போய்ட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் இந்த கவின் இது கூட பார்த்தேன், தண்ணி ஊற்றி விளாண்டது, அதுதான் பிடிச்சிருக்கு. ஸ்கிரிப்டாக இல்லாமல் யதார்த்தமாக இருக்கிறத ஷூட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் இர்பானோட இது எனக்கு ஆக்சுவலி வராது ஸ்கிரிப்ட். என்னன்னா நான் மறந்துடுவேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டின் கேட்குறதா பார்த்து தான் கேட்பேன். எனக்கு ரொம்ப இதுதான் நல்லா இருக்கு. அதனால அப்படியே அது போயிடுச்சு. அப்படி நல்லாவும் போயிட்டு இருக்குது. காட்ஸ் கிரேஸ், அது இட்ஸ் குட், நல்லா போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் வந்து என்னை சொன்னதுக்கு நான் வேற யாரை பற்றியும் கேட்கல, என்னை பற்றியே சொல்லிட்டாங்க அப்படின்னு. உங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் வேல்யூபலான பொசிஷன் அப்படின்னா நான் வந்து நீங்கள் வச்சிருக்கிறதுலே இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் என்னது? எதுவாக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். 2 விஷயம். ஒன்று என்னோட தன்னம்பிக்கை.
அது விலை மதிக்க முடியாதது. அது ஒன்று. இன்னொன்று என் ஃபேமிலி. நைஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அதாவது இதுதான், இது 2 தான் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ். ஒரே ஒரு கோஸ்டார், அதாவது நீங்கள் நிறைய பேர் நடிச்சிருப்பீங்க தெரியுமா, அந்த படத்தில் ஒருத்தவங்க நடிச்சிருப்பீங்க, இன்னொருத்தவங்க கூட அவங்க கூட நடிச்சா இவங்க கூட நடிக்காமலே இருந்துக்கலாம் அப்படின்னு யாரை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. மொத்தமாக கேட்டுறீங்களா? கேமரா முன்னாடி யார் வந்து நின்று அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ஈஸியாக தெரியல. நான் சொன்னது கோஸ்டார் படத்தில் தானே. இதுதான் நம்ம சொல்லவே முடியாது. எல்லாத்துக்கும் பிடிச்ச நண்பர். சரி, ஓகே, இல்லை அப்படி யாருக்கும் சொல்ல முடியாது. அதை நிஜமாக சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அதை ஹெல்ப்பாக இருந்திருப்பாங்க, ரொம்ப ஒரு பாசமாக இருந்திருப்போம். இல்லை என்ன யாருமே சொல்ல முடியல. சின்ன சின்ன ஒரு மன வருத்தம் சண்டைகள் அது சகஜம் தானே. அது நம்ம ஃபேமிலி கூட அந்த நம்ம அண்ணன் மீட்டு கூட தான் சண்டை போடுறோம். அதுக்குன்னு அண்ணனே இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லை அதனால அப்படி யாருமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சுட்டு அந்த படம் வந்துச்சு இது நடிக்காம இப்போதான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை அப்படி நினச்சா கூட அந்த படமும் எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுத்து இல்லை இப்படி பண்ணாத டைட்டில் சொல்ல மாட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் இப்படி பண்ணாத, இல்லை நெக்ஸ்ட் டைம் இப்படி கேட்டு வந்திருக்கலாமோ, இல்லை சரியாக பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கா? நடந்திருக்கு. கண்டிப்பாக நடந்திருக்கு. இல்லாமல் இருக்காரு. ஏதாவது நடந்திருக்குமா இல்லையா? அவங்க மட்டுமே நம்ம மேலே வந்திருக்கு இல்லையா? நம்மளே ஓகே, அதெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது இருக்கும். பட் எல்லாமே அது நமக்கு ஒரு ஹெல்ப்பாக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் அவனே அடுத்து கரெக்டாக செலக்ட் பண்ண அப்படின்னு உங்களை வந்து அது வந்து தயார்படுத்தி இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் அது எது தயார்படுத்துச்சுன்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள். எங்களுக்கு கேட்குறவங்களே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி சரி, ஓகே. ஏதாவது ஒரு படத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஏதாவது ஒரு மூவி, இந்த படத்தை நம்மளுக்கு கடைசி நல்லா இருந்திருக்குமே, நம்ம இதை நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. கேமரா ஓடிட்டு இருக்குல்ல, சரி வேண்டாம், அதை நம்ம கட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. நான் இப்படிலாம் பண்ணுறேன், அப்போ தான் நாங்கள் நிஜமாலே கட் பண்ணுவோம், நீங்கள் நம்புவீங்க. அப்படியா? இது வரமுறையே கிடையாது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ண. அண்டு உங்களுக்கு ஒரு நாள் சிஎம் ஆகிறதுக்கு ஒரு இது கிடச்சிச்சுன்னா நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுவீங்க? எங்க இருந்துடா யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி ப்ரோவோட ஒரு ரியாக்ஷன். ஒரு நாள் வந்து அந்த சிஎம்ன்ற இதுக்கு அப்புறம் அதை படித்து பார்த்து சிஎம் இப்போ நான் எந்தெந்த சார்ந்த துறை எனக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன மாதிரி இருக்கணும் காலையில் முடிக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் போயிடு வெள்ள அடிச்சுருவாங்க. ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, இதே நேரம் நான் படிக்கவே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அந்த முதல்வரோட காரில் ஏறலடா, முடிஞ்சு போச்சுடா. ஸோ அப்போ வந்துட்டு டைம் முடிஞ்சு. அது சாதாரண விஷயம் இல்லை. அது அந்த பொறுத்து ஒரு மணி நேரம் அதில் நிற்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்களா? அதனால் வேண்டாது, அது வேணாம் நமக்கு. அதை பார்த்து மாதிரியாக விட்டு ரசித்து இருந்துருவோம் அந்த போஸ்டிங். நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. உங்களை பற்றியான ஒரு ரூமர், அது வந்து அதை கேட்டு நீங்களே சிரிச்சிருந்துருப்பீங்க, டேய் என்னடா இது இப்படி இருக்குது இந்த ரூமர் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ரூமர் இருந்திருக்கா? நிறையா இருக்கேன். என்னோடய வீடு வந்து 40 கோடி. என்னோடய வீடு நான் கட்டியிருக்க வீடு வந்து 40 கோடி. அப்புறம் என்னோட கார் வந்து எங்கள் அண்ணன் கார், என்னோட கார் சேர்த்து எங்கள் வீட்டில் ஒரு 9 கார் இருக்குது. என்னோடய கார் வந்து ஒவ்வொரு இதில் இருக்குது. 7 கோடியில் ஒரு கார் வச்சுருக்கேன். ஆமாம், 12 கோடியில் ஒரு கார் வச்சுருக்கேன். 5 கோடியில் லாஸ்ட்டு 1.5 கோடிக்கு மேலே என் வீட்டில் இருக்க கார் எல்லாமே. இது போக வந்து தாம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு 150 ஏக்கர் ஒரே ரவுண்டாக காம்போஸ்ட் வச்சு ரவுண்ட் போடுவோம்ல, விசிறு இல்லாமல் ஒரே அந்த மாதிரி இடம் வச்சுருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்க அதை வச்சு? இப்போ சும்மா ஜாலியாக ஏதாவது கடை போகலான்ட்டு நடுவில் போயிட்டு ஒரு அம்மன் ஹோட்டலில் வந்து அந்த 150 ஏக்கரில் சென்டில் ஒரு அம்மன் ஹோட்டல் போட்டு வியாபாரம் பண்ணலாம் இருக்கு. அந்த மாதிரி அந்த நல்ல மனுஷன் நீங்கள் இப்போ கூட யூடியூப்ல பாருங்க. அப்படியா இருக்கா? வீடியோவில் இருக்கா? 40 கோடி வீடு. என் வீட்லேயே சந்தேகப்பட்டாங்க, வேற பக்கம் எது ஃபேமிலி போயிட்டு வேற குடும்பம் எது இருக்கா, உண்மைக்கு அப்படி எது இருக்கா, அது வந்து ஏதோ ஒரு கால் வாரம் கூட பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணது நல்லா இருந்திருக்குமே. ஆமாம் சார், அதில் ஒன்று இல்லை, அவ்வளோ இருந்தால் நல்லா இருந்திருக்க மாட்டோம். அது ரொம்ப நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டா நம்ம நிம்மதி போச்சு. ஆமாம், சில கடவுள் நம்மளால்
யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளை நிம்மதியாக வச்சுருந்தாலே போதும். நம்மளால் அதாவது நம்ம எவ்வளோ வச்சு பயன்படுத்தணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அந்த அளவுக்கு நம்மளை கடவுள் எப்போயுமே அது நம்மளுக்கு கீழே இறங்க விடாமல் நம்மளை நல்லா இருக்கான்ப்பா, யாராவது எப்படி இருக்க தலைவா நல்லா இருக்கேன், சூப்பராக தலைவா, அது மனசார சொல்கிற வார்த்தை. அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அதை மனசார சொல்கிறோம்னாலும் மிகப்பெரிய விஷயம். அந்த வார்த்தையை பயன்படுத்த அளவுக்கு வச்சுருந்தாலே போதும். ரொம்ப போயிட்டு வந்து கண்டிப்பாக தூக்கமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லாமே உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்க்க அமைதியோ எதுவுமே கிடையாது. உங்களை அறியாமையே உங்களை சுற்றி இருக்கும் எல்லாமே உங்களை அவங்க தான் உங்களை வழி நடத்துவாங்க. நீங்கள் உங்கள் மனசை கேட்டு போகிறீங்களான்றது அது ரொம்ப கம்மியாக இருக்கும். யாராவது ஒரு கமிட்மெண்ட்டு, யாராவது ஒன்று, யாராவது ஒரு ப்ரோக்ராமுக்கு யாரோ ஒருத்தர் எல்லாமே உங்களை காயினாகிட்டு இந்த வீடியோக்கு அவங்க தான் கொண்டு போயிட்டே இருப்பாங்க உங்களை. சரி, ரொம்ப கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்ஸ் பண்ணியிருக்காரு ப்ரோ. கரெக்ட் ப்ரோ. அது இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சது கரெக்ட். இல்லை, நிஜமான கரெக்ட் ப்ரோ. அது அது நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நன்றி. இதெல்லாம் வந்து லைஃப் லெசனாக எடுத்துக்கோங்க. சீரியஸாக சொல்கிறேன் நான். இதெல்லாம் வந்து லைஃப் லெசன் 101 மாதிரி. இது வந்து நீங்கள் அது நல்லா டீப்பாக யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் தெரியும். எனக்கு நிஜமாலே தெரியும். முன்னாடி இருந்த சூரிக்கும் இப்போ சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ. நான் பாருங்க, நான் சாப்பிட்டே இருக்கேன். நான் எதை காக்க வச்சேன் சாப்பிடக்காக இருக்கக்கூடாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. முன்னாடி இருந்த சூரிக்கும் இப்போ இருக்க சூரிக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன? ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்படி இருந்தால் அது என்ன மாற்றம்? மாற்றமே இல்லை. அப்படியே சேம் சூரி. கேமராக்குள்ளே வேணால் மாற்றமாக இருக்கலாம், கேமராக்கு வெளியில் ஒரே சூரி, சேம் சூரி தான், வேறு மாதிரி. ஒரு நல்ல விஷயம் நீங்கள் வந்து உங்களோட பசங்களுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்க ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு உங்களுக்கு இல்லாததாக கூட இருக்கலாம் அது, பட் உங்கள் பசங்களுக்கு இது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்னது? நான் பெருசாக படிக்கலைன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். அதே என் பசங்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே அந்த ஃபியூச்சர் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நான் இது இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். ரெண்டாவது, நான் இப்போ நடந்துக்கிற என்னோடய அணுகுமுறை, நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த முழுக்க எனக்கு உழைப்பால், இந்த தன்னம்பிக்கையால் கடவுள் எனக்கு கொடுத்ததை நான் தக்க வச்சுட்டு போராடி இந்த இடத்துல வந்து உண்மையாக உழைப்பால் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் இல்லையா. நான் சொல்ல எல்லாரோடைய சப்போர்ட்டில் தான் இருக்கும். பட் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி என் குழந்தைகளுக்கும் எல்லாத்தையுமே என் குழந்தை கடந்து போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு அவங்க போய் கஷ்டப்படணும்னு சொல்லலை, ஆனால் இதை உணரணும்னு சொல்கிறேன். லைஃப்பில் வேரியஸ் இது இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆமாம், எல்லாமே அவங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இன்றைக்கும் நான் என் வீட்டை விட்டு நிறைய இடத்துல நான் சொல்லிட்டு நான் திருப்பி ரிப்பீட் பண்ண நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நல்ல விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறது தப்பே கிடையாது. என் குழந்தை பிறந்திருந்து காரில் தான் போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் அந்த காருக்கு பின்னாடி ஒரு இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 96 சினிமாவுக்கு வந்து எத்தனை 23 24 வருஷம் லைஃப் இருக்கு இல்லையா. இந்த 24 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 24 வருஷத்தில் எங்கே படுத்து, எங்கே கஷ்டப்பட்டு, எங்கே சாப்பிட்டு, எங்கே சாப்பிடாம, எங்கே படுத்து, எங்கே ஃபீல் பண்ணி, எங்கே அழுது, எங்கே ஓடி இவ்வளோ பண்ணி வந்து அந்த கார் வந்து வாங்கியிருக்கு. அந்த காலத்தில் என் குழந்தைங்க போய் ஈஸியாக உட்காந்துருச்சுக்கு இல்லையா. அதை ஈஸியாக எடுத்துடக்கூடாது. அந்த குழந்தைங்க இந்த உட்கார்ந்து போகிற இந்த சாப்பாடு, இந்த கார், இந்த வீடு, நம்ம எப்படி இந்த இதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி எவ்வளோ அப்பாடு உழைப்பு இருக்குது, அதை அவங்க உணரணும்னு ஆசைப்படுவேன். அதனால இப்போவும் என் ஃபேமிலியோட காரில் உட்காந்துட்டு போனீங்கன்னா, நான் எங்கே போனாலும், நான் சென்னையில் எந்த பக்கம் போனாலும் நான் ஒர்க் பண்ண இடங்கள் இருக்கும். அது எல்லாமே என் குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், குழந்தைகளுக்கு இது அப்படி இப்படி என் குழந்தை கரெக்டாக இருக்குங்க. இது எல்லாம் லைஃப்பில் அப்பா கடந்து வந்த பாதையை மனசில் உணர்ந்து அது லைஃப்பில் அவங்க போகணுன்னு ஆசைப்படுறேன். ஒன்றுக்கு அவங்க அதை ஒரு விஷயத்தை அனுப்பிக்கிறாங்கன்னா அவருடைய வேல்யூ தெரியும்னு ஆசைப்படுறேன். ஏதோ தூங்கி எந்திரிச்சேன் கேட்டாலும் கிடச்சிருந்து இருந்துடக்கூடாது. எப்போ எழுப்பி கேட்டாலும் அது அவங்க இருக்கிற இடத்துக்கும், அவங்க அனுப்பிக்கிற பொருளுக்கும், அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் அவங்க அதுக்கு அதோட வேல்யூ தெரியணும் அவங்களுக்கு. நான் ஒரு இது ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்து நம்ம எப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு ஏங்குறோமோ அப்போ தான் நம்ம அதை வந்து போய் அடையிறப்ப அது அடையிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ கீழே இருக்குமோ அப்போ அவ்வளோ நம்ம எமர்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்றது நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்தை. அது இப்போ நீங்கள் பேசினது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லை, அதுதான உண்மை. சூப்பர், செம்ம ஜாலியாக பேசிட்டோம் நாங்கள். ஐ மீன் ஜாலியாக பேசணும். இல்லை, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி நிறையா பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறையா வந்து பீப்புள் கூட பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நான் கொண்டு வந்து பேசுவோம். நம்ம இதனால வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பற்றி நிறைய பேச நம்மளுமே அதே மாதிரி ஒழுங்காக போயிட்டுருப்போம் அப்படின்னு நான் வந்து நான் அதை ட்ரஸ்ட் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு தான் இது போய் சேரணுன்றதை விட நான் இதை பற்றி பிலீவ் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு அது முடிஞ்சளவுக்கு உண்மையாக இருங்க. நமக்கு நம்பிக்கைத்தோடு இருக்கலாம், தன்னம்பிக்கைத்தோடு இருந்ததில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த தன்னம்பிக்கையோடு கண்டிப்பாக வாவ், இது நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நம்பிக்கை துரோகம் நடக்கும், ஆனால் தன்னம்பிக்கை துரோகம் எங்கேயுமே இருக்கவே இருக்காது, நடக்காது. ஸோ அதனால் லைஃப்பில் நம்பிக்கையோடு செயல்படுங்க. தட்ஸ் தி பெஸ்ட் லைன் தட் வி கேன் கிவ் ஃபார் யூ கைஸ்.
வேற மாதிரி ஒரு லைன் அது கைஸ். இந்த விடுதலை மூவிக்காக நாங்கள் இந்த வீடியோ பண்ணோம். பட் நிறைய விஷயம் வந்து ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் பேசணும். அண்ட் விடுதலை மூவி ZEE5ல இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி பாருங்க. ஏன்னா வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து டிஃப்ரெண்டாக எக்ஸ்ட்ராவா சீன்ஸ் இருக்குது, ரொம்ப ராவாக இருக்குது. நான் எப்படி ஒரு படத்தை பார்க்க ஆசைப்படணும் அந்த மாதிரி அந்த படம் வந்து இப்படி ராவாக இருக்குது அதில். ஸோ அதுவே பாருங்க. இந்த க்ளூஸ் இருக்குது ஃபார் செகண்ட் பார்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அண்ட் இந்த மாதிரி நிறைய மூவிஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் உங்கள் ஆக்டிங் வாஸ் வேறு மாதிரி. நீங்கள் அதை ஒன்றும் நீங்கள் வந்து அதில் பண்ணுறப்ப அப்படியே அது வந்து க்ளூ டு தி ஸ்க்ரீன் தான். அப்படியே நம்ம உட்காந்து அதை வந்து எந்திரிக்கவே முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அவங்க கூட நடிச்சிருந்தாங்கல்ல பவானி ஸ்ரீ, அவங்க ஆக்சுவலி வந்து நாங்கள் இன்னொரு படம் பண்ணிகிட்ருக்கோம், அதில் வந்து அவங்க இருக்காங்க ஹீரோயினா. ஆமாம், அவங்க எப்படி இருந்துச்சு அவங்க கூட நடிச்சது? சூப்பர் ஆக்டர்ஸ். நான் அவங்க ஏற்கனவே நான் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்கேன். அந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரசிகர்களில் முதல் ரசிகர் நான் தான் இருப்பேன் அப்படின்னு. சூப்பர் ஆக்டர்ஸ். அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு கலைராணி அக்காட்ட படிச்சுட்டு வந்தாங்க கேள்விப்பட்டேன். அவங்க சூப்பர் ஆசிரியை. அவங்க வந்து நடிப்பில் வந்து அவங்க கற்றுட்டு வந்தாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களுடைய நடவடிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நீட்னஸ், ரொம்ப மரியாதை, அவங்களோட அணுகுமுறை அப்படி இருக்கும். அதே நேரத்தில் டேரக்டர் சொல்லி கொடுக்கப்போ அவ்வளோ உள்வாங்க. அதை தவிர ஒரு துளியோட கவனம் வெளியில் எங்கேயும் சதுறாது. அவங்க பார்த்தோம்னா அந்த சீன் சொல்லிட்டாங்கன்னா அதுலேயே தான் இருப்பாங்க. அந்த சீன் நடித்து முடிச்சுட்டும் ஓகே திருப்தி இல்லாமலே கேட்பாங்க. சூப்பர் நடிகை பவானி ஸ்ரீ. பார்த்தீங்களா, நான் உங்களை வந்து மறக்காமல் நான் வந்து ஞாபகம் வச்சிருக்கேன். அதான் குட் ஃப்ரெண்டுக்கான இதில் அதே நான் தான் கேட்க சொன்னேன் இந்த கேள்வி. அப்பெல்லாம் கிடையாது. பவானி ரியல் நான் தான் கேட்க சொன்னேன். போகிற மாதிரி போகிற நீங்கள் பவானியை பற்றி கேட்குற மாதிரி கேளுங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நாங்கள் தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு நான் தான் இருப்பான் கேட்க சொன்னேன். இந்த இன்டர்வியூவோட அன்கட் வெர்ஷன், எடிட்டே பண்ணாத வெர்ஷன் நான் போடுறேன். அதில் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்கோங்க பவானி. இல்லை பவானி இந்த குட் ஃப்ரெண்டு. சாரி, அவர் சொல்லி தான் நான் சொன்னேன். அது அவர் கேட்டு நான் சொன்னேன். ஆமாம், ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். சரிங்களா, நான் தான் குட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ கைஸ், டேரக்டர்ஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னா ZEE5ல இருக்குது. போய் பாருங்கள். பார்த்து நீங்கள் வந்து அது வந்து அன்கட் வெர்ஷனாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பார்க்காத விஷயங்கள், அன்சீன் விஷயங்கள்லாம் போய் பார்த்து அந்த படத்தை வந்து இனிமேல் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வீல் வெயிட் ஃபார் த செகண்ட் பார்ட் ஆஃப் விடுதலை அக்டோபர் கடைசியில். ஆமாம், அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ப்ரோ கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுவும் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. கன்ஃபார்ம் வந்துடும் அப்படி வச்சுக்கிறோமே. எதையுமே ஷூராக பேச மாட்டாங்க படத்தில். பேச மாட்டாங்க, அவ்வளோதான். நம்ம எதுவும் கேட்க முடியாது. ZEE5ல இப்போ டேரக்டர்ஸ் கட் ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. படம் பார்த்தவங்களுக்கு இந்த ரெண்டாவது இது இப்போ இந்த OTTல ZEE5ல பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு பயங்கரமாக பிரமிப்பாக இருக்கும். இந்த சீனில் தேட்டரில் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துக்குமே உங்களுக்கு தோணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்குது, எல்லாரும் பாருங்கள். கைஸ், நாளைக்கு பார்க்குறவங்க என்ன ரிலேட்டட் தென் பை பை ஃப்ரம் மீ அண்ட் சூரி ப்ரோ. பாய்.